இங்க ஒரு லேடி கிரையோஜெனிக் சேம்பருக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. மன்னல் கடல வெளிய வரும்போது பார்த்தா ரொம்பவே ஸ்லிம்மாவும் அழகாவும் ஆயிட்டாங்க. இத பார்த்து ராஜாவே மயங்கிடுறாரு. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் டிவி ரிமோட் இருக்கு. அதுல இருக்க கீ ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம லைஃபும் சேஞ்ச் ஆகுது. இது தெரியாத ஒரு பொண்ணு பெரிய எல்இடி டிவியா வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு ஒரு கொரியன் வெப் சீரிஸா பாத்துட்டு இருக்கா. இப்ப இவ பாக்குற இந்த டிராமாக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜா இவ குண்டா இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. இவளுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கும். ஆனா வெளியூருக்கு போறேன்னு சொல்லி போன ராஜா வேலையை கட்டிடுறாரு. ஒரு பொண்ணையும் புடிச்சு போயிட்டு அவளையும் இவரோட நாட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தது கூட பிரச்சனை இல்ல. ராஜா இப்ப கொஞ்ச நாள்ல ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டு முதல் பொண்டாட்டியே போட்டு தள்ள ஆர்டர் போட்டுறாரு. கூட அந்த மந்திரி நான் கதையை முடிச்சிரேன்னு சொல்லிட்டு தண்ணில முக்கி சாகடிக்க பாக்குறான். இங்க டிவி பார்த்துட்டு இருக்கவ அடிச்சு என்னடா டிராமா இது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரா பாருங்க. அங்க அந்த முதல் பொண்டாட்டி உயிரை விடுவோம். இங்க இவ சேனலை மாத்தினதும் இந்த மேஜிக்கல் ரிமோட்டால ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு இங்க டிவி பார்த்துட்டு இருக்க இவ டெலபோர்ட் ஆகி அவ உடம்புக்குள்ள போயிடுறா. இப்ப செத்து போயிட்டு இவ மறுபடியும் உயிர் தெரிந்ததும் மந்திரி அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராரு. இவளுக்கே இப்ப ஒரு நிமிஷம் ஒண்ணும் புரியல நம்ம எங்க இருக்கும்னு சொல்லிட்டு முதல்ல ரெண்டு பேருக்கு ஒரு அறையை போட்டு விடுறா. ஆனா கூட அந்த மந்திரி அடங்காம வாள் எடுத்து இவளை கொல்ல வரும்போது பயந்து போயிட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழும்போது ரிமோட்ல இருக்க பாஸ் பட்டன் அழுத்திடுறா. சுத்தி இருக்க எல்லா அசையக்கூடிய பொருளும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. பக்கத்துல இருக்க ரிமோட்டை பார்த்துட்டு ஓஹோ அப்ப இதுலதான் விஷயம் அடங்கி இருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு மந்திரியை அலேக்கா அப்படி திருப்பி விட்டு அவளை வெட்டுற மாதிரி பண்ணி விட்டுறா. இப்ப அந்த ரிமோட்ல இருக்க ரெசியூம் பட்டன் அழுத்தினதும் மந்திரி வெட்ட போற பொண்ணை பார்த்ததும் பயந்து வாழை கீழே போட்டு அவ மேலே விழுந்துடுறாரு. காவலாளிகளே வாங்க என்ன கொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா கத்துனதும் ராஜாவே வந்து என்னமோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு டைரக்டா கிளம்பி வந்துடுறாரு. ஆக்சுவலா இவளை போட்டு தள்ள உத்தரவு கொடுத்ததே இந்த ராஜா தான். என்னதான் இப்ப இவ பக்கம் நியாயம் வந்தாலுமே ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ராஜா கிட்ட என்னென்னமோ சொல்லி பாக்குறான். ஆனா அதெல்லாம் ஒரு கேட்காம ஊமேலதான் தப்பு இருக்குன்னு சொன்னதை கேட்டதும் கோவப்பட்டு ராஜாவே சப்புன்னு அரைஞ்சிடுறா. இதனால ஒரு டென்ஷன் ஆயிட்டு உன் பொண்ணையும் உன்னையும் சிறையில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே இருக்க பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போய் அடிச்சு விட்டுறாரு. பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஒண்ணுமே இல்ல. பொண்ணுக்கு வேற பசிடுக்க ஆரம்பிச்சிருது. இப்பதான் இவகிட்ட இந்த ரிமோட் இருக்கிற விஷயமே ஞாபகம் வந்து ஃபுட் சமைக்கிற சேனலா பார்த்து மாத்தி அந்த ப்ரோக்ராமுக்குள்ள போயிட்டு சமைச்சு கொண்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து லக்ஸரிஸா மாத்திடுறா.